அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 42:9 பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகளை இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாதற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலமும் அவருடையது, அவருக்கு எல்லாம் தெரியும். வருங்காலங்களும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அவருக்கு தெரியும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். வருங்காலத்தை அறிந்தவர் அவர்தான், நம்முடைய கடந்த காலத்தை அறிந்தவர் அவர்தான், வரப்போகிறவைகளை செய்பவரும் அவர்தான். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாதமான உனக்கு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், செய்வேன் என்று சொல்லி எரேமியா 33:6 அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் பாருங்க, இதை செய்கிற கர்த்தருமாகிய அவர் சொல்லுகிறதாவது, நம்முடைய தேவன் இந்த உலகத்தை படைக்கிறது அவருக்கு ஒரு பெரிய சிரமம் அல்ல. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எந்த பெரிய காரியங்களும் எப்படிப்பட்ட நன்மைகளும் அவரால் செய்ய முடியும். அது அவருக்கு சிரமமான காரியம் அல்ல, அவருக்கு அதெல்லாம் லேசான காரியம், அற்பமான காரியம். அவர் அழகாய் செய்து முடிக்க முடியும். அவருக்கு நன்மை செய்கிறதையும் புதிய காரியங்களை செய்கிறதும் அவருக்கு அற்புதமான காரியம். இங்க பாருங்கள், புதியவைகளை நானே அறிவிக்கிறேன். இந்த நாளிலே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் ஒரு புதிய காரியத்தை அறிவிக்க போகிறார். ஒரு புதிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு புதிய அறிவிப்பு, ஒருவேளை உங்கள் வேலையின் அறிவிப்பா இருக்கும், திருமண அறிவிப்பா இருக்கலாம், குழந்தை பாக்கியத்தின் அறிவிப்பா இருக்கலாம், ஒரு உயர்வை குறித்த அறிவிப்பா இருக்கலாம், உங்கள் தரிசனத்தை குறித்த அறிவிப்பா இருக்கலாம், ஒரு புதிய ஊழியத்தை குறித்த வெகு தூரம் போகக்கூடிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போகிறார். உங்கள் கடனை நீக்க, உங்கள் கண்ணீரை துடைக்க கர்த்தர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஏசாயா 42 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மை ஆதரித்து அவர் பாருங்க, அவருக்கு தேவனுக்கு பிரியமானவரா. அதனால அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறுகிற திரிய அணையாத தேவன், அணைக்காத தேவன், நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவாராம். ஆகினாலே அவர் பாருங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குருடரின் கண்களை திறப்பார், கற்றுண்டவர்களை அவர் விடுவிப்பார், இருளில் இருக்கிற ஜனங்களை, சிறையில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு அவர் நமக்காக வருவார். அவர் அறிவிக்கிறது என்னவென்றால், நம்முடைய கண்களை அவர் திறப்பார், நம்முடைய கட்டுகளிலும் நம்முடைய காவல்களிலும் நம்முடைய இருளிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். அதாவது எல்லா ப்ராப்ளம்ஸ்லிருந்து, எல்லா மெனி பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்க போகிறார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிற காரியம். பாருங்கள், இங்க வேதம் சொல்ல, புதியவைகளை அறிவிப்பார், அவை தோன்றாததற்கு முன்பாகவே அறிவிக்கிறார், அவைகள் வருகிறதற்கு முன்பே அவர் அறிவிக்கிறார், நமக்கு அவர் கொடுக்கிறதற்கு முன்பாகவே அறிவிக்கிறார். காண ஒரு கல்யாணத்துல பாருங்க, தண்ணீரை நிரப்ப சொல்லுகிறார், நிரப்புகிறார்கள். அவர் மறுபடியும் அறிவிக்கிறார், சொல்லுகிறார். அவர்கள் மொண்டு பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொண்டு போகிறார். அந்த திராட்சம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி எல்லாரும் பந்தி விசாரிப்புக்காரன் மாப்பிள்ளை இடத்துல கேட்கிற அளவுக்கு தேவனுடைய அற்புதம், ஒரு புதிய காரியத்தை செய்ய முடிந்தது. தேவன் நாம் காணாதவைகளை, தோன்றாதவைகளை செய்ய முடியும் அவரால். ஆமென். அன்பு பிள்ளைகளை, சங்கீதத்தில் கூட அப்படி ஒரு வசனம் இருக்கிறது இல்லையா? நம்முடைய கண்கள் அவை காணவில்லை, காதுகள் அவை கேட்கவில்லை. பாருங்க, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபவதற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவர் செய்யறது அவரே அல்லாமல் வேறொரு அறிய முடியாதுங்க. ஏசாயா 64 கூட பாருங்க, தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றத்துக்கு முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, அவைகள் செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை நோக்கி அவைகளை கண்டதும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் செய்கிறவைகள் இனி நிறைவேறப் போகிறவைகள், புதியவைகளா இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில. இரண்டாவது, ஏசாயா 43:19 சொல்லப்படுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், நாள் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முதல் சொன்னார் அறிவிக்கிறேன், அப்போ நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறத அறிவிக்கிறார். இப்போ சொல்றாரு, செய்ய போகிறேன், புதிய காரியத்தை
செய்ய போகிறேன். அதனால பழையதெல்லாம் நீங்க விட்டுருங்க. இப்ப அவர் சொல்றாரு, அறிவிக்கிறேன், வனாந்திரத்துல வழியும் அமாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். 2 அற்புதம் செய்யறாரு, 2 அதிசயத்தை செய்ய போறாரு, 2 ஒரு புதிய காரியத்தை பரிமாற்றத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போக போறாரு. என்னென்ன ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறாரு. என்னென்ன நம்முடைய வனாந்திரத்திலே முதல் மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஒரு வழியை உண்டாக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிவார்கள், அவள் ஈஸியா பிடிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஒரு வழியை உண்டாக்கினார் பாருங்க. வனாந்திரத்துல சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கப்பட்டு அவர்கள் கானானுக்குள்ளே போனார்கள். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, புதிய காரியங்களை தேவன் செய்கிறது அவருக்கு ஒரு சிறப்பான லெகுவான காரியம். அவருக்கு தேவனுக்கு இது ஒரு பெரிய சிரமமே கிடையாதுங்க. நமக்கு சிரமமா இருக்கிறதெல்லாம் அவருக்கு சிறப்பானதா இருக்கும். நம்முடைய லைஃப்ல சிறப்பானதா மாற்றுவார். நம்ம எதெல்லாம் சிரமம், எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நம்முடைய லைஃப்ல ஒரு கற்றுக் கொடுத்து ஒரு சிறப்பான அந்தஸ்து கொடுத்து சிறப்பானதை செய்து முடிப்பார் நம்முடைய ஆண்டவர். 2வது சொல்றாரு, அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவாராம். காய்ந்து போன, தண்ணீர் இல்லாத, எல்லாம் காய்ந்து போன, இனி வறட்சியை கண்டு பஞ்சத்தை கண்டு இனி வழியே இல்லை என்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆறுகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தின் கிளையை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கி. யாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறவர்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து பாருங்க. அவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது, புதிதாய் செய்வார். 3வது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல் இல்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் மேற்றிருக்கிறவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். சத்தியமும் உண்மையுமானவைகளை தேவன் சொல்லுகிறார். என்னவென்றால், இது ஒருவேளை உண்மையான சம்பவம் என்ன, அவர் 2வது வருகைக்கு அப்புறம் புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, இயேசு கிறிஸ்துடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவருடைய கண்ணீர் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்புகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதை சகலத்தையும் புதிதாக்க போறார். சகலத்தையும் புதிதாக்க போறார். என்னென்ன, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஃபேமிலியில, நம்முடைய பிஸ்னஸ்ல, நம்ம வேலையில, நம்முடைய ஊழியத்துல, நம்முடைய தரிசனம், நம்முடைய நோக்கம், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் புதிதாக்க போறார். வாழ்க்கையே புதிதா மாற போதுங்க. கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பழையதை யோசித்து வேதனைப்பட்டு கலங்கிய அழுது புலம்பினதெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். சகலத்தையும் புதிதாக்க போகிறார். முதல் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புதிய சிருஷ்டியா மாற்ற போறாரு. 2 கொரிந்தியர் 5:17 நம்முடைய வாழ்க்கையில முதலாவது புதிய மாற்றம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாத்தையும் புதிதாக்குறாரு. நம்முடைய வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரி, நம்முடைய குணங்கள் எல்லாத்தையும் மாத்துறாரு. பாருங்க, ஒருவருக்கு ஒரு பொய் சொல்ல பழைய மனுஷன் அவன் செய்கையில கலைத்து போடும். கொலோசியர் 3:1 நீங்க 15 வரைக்கும் வாசித்து பாருங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவாடும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் பிறந்துட்டானா பழையவைகள் ஒழிந்துன்னு புதிதாக்கப்பட்ட மனுஷனா மாறிடுறாங்க. எபேசியர்ல 4:21-24 வரைக்கும் வாசித்து பாருங்க. இயேசுவிடத்துள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு, அப்போ எல்லாத்தையும் கலைச்சு போட்டீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் புதித ஆவியான கொடுப்பார். முதல் புதிய சரீரம், இயேசு ரத்தத்தினால நம்ம முழுவதும் புதிய மனுஷனா மாற்றுறார். 2வது புதிய ஆவியை கொடுக்கிறார். 3வது பாருங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்தும் தேவனுக்கு சாயலாய் சுற்றிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பு என்ன, ரட்சிக்கப்பட்ட பிறகு புதிய சிருஷ்டிப்பு, அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்ளும் பொழுது வேதம் சொல்லப்பட்ட பிறகு நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும், நம்முடைய மரணம் நித்திய ஜீவனாக மாறிவிடுகிறது, நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, நம்முடைய அலறுதல், நம்முடைய புலம்பல் எல்லாம் மகிழ்ச்சியாக கர்த்தர் மாற்றார். நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாம் நீங்கி நாம் சுகமாக வாழ்கிறோம். முந்தினவைகள் ஒழிந்து போயின. நமக்கு முன்பாக இருந்த எல்லா சத்துடி கிரியைகள், பாவ கிரியைகள், அசுத்த கிரியைகள், கண்ணீர் கிரியைகள், வேதனை கிரியைகள், போராட்டத்து கிரியைகள் எல்லாவற்றைக்கிட்ட ஒழிக்க பண்ணி தேவன் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நம்மை கொண்டு போக போகிறார். அவன் என்னது பிள்ளைகளை புதியவைகளை அறிவிக்கிறார், புதியவைகளை செய்கிறார், சகலத்தை புதிதாக்குகிறார், நிச்சயம் செய்ய போகிறார். பரலோக பிதாவே, என்மின் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா.
புதிய பலனை கத்தர் கட்டளையிடுங்கப்பா. புதிய ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிடுங்கப்பா. தேவ மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுபத கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.